ஏங்க உட்காருங்க. இல்லை பரவாயில்ல. ஹலோ, இப்போ உட்காரல கொன்றுங்க. உட்காருங்க. ஏன் நிர்பயாவை ஏன் கொலை பண்ணீங்க? கொலையா? நானா? நீங்க தான். நிர்பயா யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன் தெரியல? தெரிஞ்சுக்கோங்க. நைட்டில் தான் லவ்வர் கூட பஸ்ஸில் போயிட்டு இருந்த ஒரு காலேஜ் பொண்ணை ஈவ இருக்கமே இல்லாமல் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணியிருக்கீங்க. ஹலோ, எனக்கு அதில் சம்மந்தம் இல்லைங்க. உங்களுக்கு என்னாச்சு? சம்மந்தம் இருக்கு. நம்ம நாட்டில் மட்டும்தான் காலங்காலமாக காட்டு மிராண்டி சமுதாயம் ஆண் பெண்ணுக்கு நடுவில் ஒரு இடைவெளியை திணிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடைவெளி தான் இப்போ நான் வந்து உக்காந்ததும் உங்களை பதறி அடித்து எழுந்து போக வச்சது, நிர்பயா வாழ்க்கையை நாசம் பண்ண வச்சது. புரியலங்க. முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட பேசாமல் விலகி போகிறது தான் பாதுகாப்புன்னு அனுபவம் கற்றுக் கொடுத்துருக்கு. அதை தப்புன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, தப்பு தான். வீட்டில், ரோட்டில், பள்ளிக்கூடத்துலன்னு எல்லா இடத்துலையும் ஆண் பெண் புரிதலுக்கு வாய்ப்பே கொடுக்காம ஒரு பொண்ணை காண கிடைக்காத அருங்காட்சிய பொருள் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதாங்க பிரச்சனையே. அவளும் எதிர்பாலின மனுஷி தான். அவளுக்கும் பிடிச்சது பிடிக்காதுன்னு உணர்ச்சிகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் எப்படி வரும்? முன்ன பின்ன தெரியாதையும் கூட ஸ்நேகமாக சிரித்து மனுஷங்களுக்குள்ள ஒரு நட்புணர்வை மெயின்டைன் பண்ணாதான் வரும். அக்கா தங்கச்சியா பக்கத்து வீட்டு பொண்ணா ஒரு ஃப்ரெண்டாவது நினச்சி பார்க்குற சூழ்நிலை இருந்திருந்தா நிர்பயாவை சீரழிச்சிருக்க மாட்டாங்க. காண கிடைக்காத காட்சி பொருளாக மெயின்டைன் பண்ணுறத கௌரவமாக நினச்சி ஆண் பெண் இடைவெளியை பாதுகாக்கிறது தான் இங்கே பிரச்சனை. புரிஞ்சுக்கிறது சிரமம்தான். கலாச்சார சாக்கடையில் அழுத்தி வச்சிருக்க ஆதிக்க சிந்தனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம்தான். பொருளை வசதி பேசி உங்களை பாட்டுப்பட வச்சதுக்கு சாரி. இப்போ நீங்கள் போகலாம். புரியுது நண்பா, சாரி. புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்.